இப்போது எபிசோட் 33ல் நம்ம ஒரு பட்டன் வச்சிடுறோம். அந்த பட்டனில் ஏதாவது டைப் பண்ணோம்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது, அதில் வந்து இன்புட்டுன்றது பைண்ட் ஆகிடுது. ஸோ நான் ஒன்னுங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன்னா இன்புட்டோட வேல்யூவில் என்ன டைப் பண்ணியிருக்குன்னா அதோட 1 ஆட் ஆகி சிஎல் ஆகுது. ஓகேவா? அதுவே இன்புட்குள்ளேயும் போயிடுது. அதுவே 2 கிளிக் பண்ணால் 2 ஆட் ஆகுது, 3 கிளிக் பண்ணால் 3, 4 கிளிக் பண்ணால் 4, அப்படியே 5, 6, 7, 8 வரைக்கும் வச்சுருக்காங்க, 9 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ 1 to 9 எல்லா பட்டன்ஸையும் வச்சுட்டாங்க. ஓகேவா? நான் எந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அது கூட, அதாவது அந்த நம்பர் வந்து வாட் எவர் இஸ் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் அது கூட அது ஆட் ஆகிட்டு அது வந்து சிஎல் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஆர் வி ரெடி? டெக்ஸ்ட் ஃபீல்ட் டைப் சம்திங். இதுக்கு வந்து நம்ம அட் ஸ்டேட் சொல்லுங்கள் எல்லோரும். V1 போட்டுக்கலாமா? இப்போது இதில் வந்து என்ன போட்டு V1 பண்ணோம்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்கொயராக வர மாதிரி 3 பட்டனாக 9 பட்டன் வர மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 ஹெச் டேக் வச்சுக்கலாம். இன்னொரு ஹெச் டேக்கு, இதெல்லாமே வி ஸ்டாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் இது எப்படி வரும்னு. 3 ஹெச் ஸ்டாக்கும் கீழே வரும், அதுக்குள்ளே வச்சுருக்கிறதுலாம் லைனாக வரும். ஸோ இதுக்குள்ளே 3 பட்டன், இதுக்குள்ளே 3 பட்டன், இதுக்குள்ளே பட்டன் 3, அது கீழே 3 பட்டன், அது கீழே 3 பட்டன். இமேஜின் பண்ண முடியுதா? இதை வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா 3 பட்டன் வைக்கிறோம். பட்டன் 1ன்னு ஒரு பட்டன். ஓகே, இப்போ 2, 3ன்னு வைப்போம். எல்லாம் காப்பி பேஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே பண்ண வேண்டியதை பண்ணிட்டோன்னா அப்படியே நம்ம நம்பரை மட்டும் மாற்றி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? அதை எடுத்து இன்ட்டாக மாற்றணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வேர் என்னன்னு வச்சுக்கலாம். n = int of v1 +1. என்ன இருக்கோ அது கூட 1 ஆட் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு வேளை ஆன்சர் வர முடியலனா அதுக்கு 0 கொடுக்கறதுக்கு மட்டும் 2 கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். கரெக்டாக 2 கொஸ்டின் மார்க் போட்டு 0 போட்டுடலாம். இந்த 0 வந்து இதுக்கு தான், அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி 2 ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இந்த ப்ராக்கெட் எதுக்கு? இந்த 0 இதுக்கு தாங்கிறதுக்காக. இப்போ ஆட் பண்ணிட்டு இந்த எண்ணை கொண்டு போய் நம்ம இன்புட்லேயே தான் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் ஈக்குவல் போட்டுடலாம். கரெக்டாக? ஆனால் அது எரர் வரும், ஏன்னா இன்புட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு. சாரி, V1 வைக்கணுமா? சாரி, இப்போ V1ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கு, ஆனால் இது கொடுக்கறது ஒரு இன்டீஜர், அதனால் எரர் வரும். ஸோ இதை வந்து ஒன்று நிலா சொன்ன மாதிரி போடலாம், இல்லைன்னா என்னோடய யூஷுவல் டெக்னிக்கு ஸ்ட்ரிங்குன்னு போட்டு இதை மொத்தத்தையும் ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? இது என்னென்னா உள்ள ரிகர்சிவாக நடக்கும். ஃபஸ்ட் வந்து V1 வந்தோடனே, V1ல் 1ன்னு வந்தோடனே இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே 1 வரும். இது வந்து அதை 1ங்கிற நம்பராக மாற்றும், இந்த மாதிரி மாற்றும். இந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணுன்னா 1ஐயும் 0ஐயும் 1ன்னு மாற்றும். இப்போ 1 கூட 1 ஆட் ஆகி 2 ஆகும். இந்த 2 என்ன ஆகும்? 2 ஸ்ட்ரிங்காக மாற்றுறப்ப டபுள் கோட்ஸ்குள்ளே 2 போயிடும். புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு? இந்த மாதிரி தான் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரிகர்சிவாக உள்ளே போகிறது ஒரு நல்ல டெக்னிக். இப்போ நான் சொன்னது புரியலைன்னா அகைன் வீடியோவில் ஒரு 2-3 டைம்ஸ் இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது புரிஞ்சிடும். இப்போ நான் சொன்னதை இப்போது உங்களுக்கு வந்து V1 க்ரியேட் பண்ணிட்டோமா? இதை வந்து நம்ம CL பண்ணணும். ஸோ நம்ம அப்படியே CL V1 பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க இஃபெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெசசரியாக இஃபை யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை. அப்புறம் அதே மாதிரி நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே இதை பாஸ் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து நிலா பண்ண மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ் போட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்லாஷ் போட்டுக்கிட்டாங்க. ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம் தான், தப்பில்லை. இதில் மட்டும் ஏதோ எரர் வருது, ஏன்னா நம்ம வந்து இதை இம்போர்ட் பண்ணலை நியூரல் இன்ஜினை. கரெக்டாக இம்போர்ட் நியூரல் இன்ஜின் கொடுத்துட்டோன்னா அந்த எரரும் போயிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம இதை வந்து 2, 3 எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பிக்கலாமா? 2, 3 2, 2, 3, 3. இதை மொத்தமாக காப்பி பண்ணிடுவோம். 4, 5, 6, 7, 8, 9. 4. ப்ரோக்ராமிங் எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா? 7. காப்பி பேஸ்ட்டை கண்டுபிடிச்சவனுக்கு வந்து தங்க காப்பியை மாட்டி விடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா
இதை ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல கண்டென்ட் வியூ போய்க்கணும். இங்கே தான் நம்ம ஆப் மொத்தமாக ரன் ஆகும். டு யூ ரிமெம்பர்? இதில் இதுக்குள்ளே தான் நம்ம ஆப் இருக்கும். கரெக்டாக இதை போனோம்னா அந்த பேஜுக்கு போயிடும். இப்போ நம்ம 2 கிளிக் பண்ணோம்னா 2 தான் வரும். ஏன்னா 0 கூட 2 ஆட் ஆகிருக்கும். ஏன்னா உள்ள ஒன்றுமே இல்லைன்னா 0 எடுத்துக்கணும். டபுள் கொஷன் மார்க் போட்டு 0 போட்டோம். இப்போ ஆக்ஷனில் வருது, புரியுதா? இப்போது 6 கொடுத்தனா 2 கூட 6 ஆட் ஆகும். 8 வந்துருச்சா? இங்கே கன்சோல் லாக்லேயும் 8 வரும். நல்லா இருக்குல்ல? ஸோ இப்போ நம்ம இதை மாற்றி விளையாண்டே இருக்கலாம். இப்போ ஏன் இங்கே ஐட்ரேஷன் 1 வந்துச்சுன்னா, இந்த சிஎல்ல இது ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஒரே இது 2 தடவை ரன் ஆச்சுன்னா, ஒரே லைன் 2 தடவை ரன் ஆச்சுன்னா ஐட்ரேஷன் 1 2 3 வரும். இப்போ நான் 2 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுறேன். அதே லைனை திரும்ப கிளிக் பண்ணுறேன். திரும்ப பண்ணுறதுனா அது எத்தனை தடவை ரன் ஆகுதுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஹைட்ரேஷன் வரும். நல்லா இருக்குல்ல? எத்தனை டைம் நம்ம கிளிக் பண்ணோங்கிறதையும் பார்த்துக்கலாம்ல. ஆட் ஆகுறதும் ஃபாஸ்ட்டாக அதே மாதிரி ஆட் ஆகுது, பார்த்தீங்களா? ஸோ இதோட ஸ்பீடை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. உங்களுக்கே அது தெரியும். பழைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ ஸ்டாப் பண்ணிடலாமா? புரிஞ்சிச்சு என்ன நடக்குதுன்ட்டு. நான் இப்போ 5 கிளிக் பண்ணுறேன்னா, ஆக்சுவலி நம்ம இதுக்குள்ளே இருக்கிறனால இந்த 5க்குள்ளே போகும். 5 என்ன பண்ணும்? V1ல் நம்ம என்ன டைப் பண்ணியிருக்கோன்னு எடுக்கும். ஸோ V1ல் ஒன்றுமே இல்லைன்னா அது எம்டியாக வரும். எம்டியாக இருக்கிறப்போ இது நல்லா ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? இப்போ நல்லா கொஷின் 0-1 வரப்போ 0 இஸ் பெட்டர். ஸோ இது 0 எடுத்துக்கும். 0 கூட 5 ஆட் பண்ணுறப்ப ஆன்சர் 5. இப்போ இந்த 5 ஸ்ட்ரிங்காக மாற்றினா என்ன ஆகும்? டபுள் கோட்ஸ்குள்ளே 5 போகும். புரிஞ்சுதா இப்போ நான் சொல்லிருக்கிறது? இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே 5 V1குள்ளே போகிறப்போ அது வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே 5 வந்துடும். அதனால தான் முதல்ல நான் 2 கிளிக் பண்ணேன், 2 வந்துச்சு. 5 கிளிக் பண்ணி தான் 5 வந்திருக்கும். இப்போது இதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் 5 கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இந்த இடத்துல 5 வந்துடும். V1குள்ளே 5 இருக்கிறனால 5 வரும். அப்போ இது 5ஆக மாறிடும். 5 + 5 10 வரும். ஸோ ஞாபகம் இருக்கா? இங்கே பண்ணோம்னா ஞாபகம் இருக்காது உங்களுக்கு, ஏன்னா நம்ம அதை பண்ணலை. இப்போ பண்ணனா அதுதான் வரணும் டெக்னிக்கலி. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் டைம் 5 கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இங்கே ஏன் 5 வந்திருக்குன்ட்டு. இப்போ திரும்ப 5 கிளிக் பண்ணனா அது 10ஆக மாறும். நம்ம சொன்ன மாதிரியே மாறி இருக்குது. ஐட்ரேஷன் 1 இங்கே சிஎல்லையும் வந்துருச்சு. ஸோ சிஎல் நம்ம வந்து எல்லா லைனும் கீழே சிஎல் போட்டிருக்கனால என்னென்ன ஆகுதோ அது எல்லாமே சிஎல்ஓ ஆகிட்டு வருது. அண்டர்ஸ்டுட்? ஸ்டாப் பண்ணிடலாமா? ஷோர்?